மத்திய அரசு நிறுவனமான இந்தியா போஸ்ட் வெறும் கடிதங்களை அனுப்புவதற்கான அமைப்பு மட்டுமல்ல, அதன் சேவைகள் பல்வேறு துறைகளிலும் விரிவடைந்துள்ளது. குறிப்பாக பார்சல் சேவை மற்றும் வங்கி சேவைகளும் தொடங்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தபால் நிலைய சேமிப்பு திட்டங்கள் மக்களுக்கு சிறந்த முதலீட்டு வாய்ப்புகளையும் வழங்குகின்றனர். இந்திய தபால் துறை குறைந்த முதலீட்டில் ஒரு தபால் நிலைய உரிமையை பெறும் வாய்ப்பை வழங்குகிறது. இதை குறைந்தபட்ச முதலீட்டில் வெறும் ரூபாய் 5000 உடன் தொடங்கலாம். இப்போது அத்தகைய தபால் அலுவலக உரிமையை பெறுவதற்கான விதிமுறைகள், தகுதிகள் ஆகியவை குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு குறைந்தது 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். உங்களுக்கு குற்ற பின்னணி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சட்டப்பூர்வமான வணிக முகவரி மற்றும் தொடர்பு எண்ணை வழங்க வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியிலிருந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும். இந்த தகுதிகள் உள்ள ஒருவர் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க ஒரு படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். உங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்திய தபால் துறையுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும். ஒரு அஞ்சல் அலுவலக உரிமையை பெற்றால் அதிலிருந்து கிடைக்கும் வருமான கமிஷனை அடிப்படையாக கொண்டது. அஞ்சல் அலுவலகம் பல்வேறு சேவைகளை வழங்குகிறது. இதற்கான கமிஷன் விகிதங்கள் குறித்த விவரங்கள் உங்களுக்கு முன்பே அளிக்கப்படும். விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 100 செலுத்த வேண்டும். தபால் அலுவலக உரிமை திட்டத்தில் இணைய 5000 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். இந்த கட்டணத்தை உதவி இயக்குனர் ஜெனரல் அஞ்சல் துறை என்ற பெயரில் காசோலையாக சமர்ப்பிக்கலாம். மேலும் SC/ST பிரிவுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள், பெண்கள் மற்றும் ஏற்கனவே அரசு திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள். கமிஷன் எப்படி கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அஞ்சல் அலுவலக உரிமையை பெற்ற பிறகு உங்கள் வருமானம் கமிஷனை அடிப்படையாக கொண்டது. பதிவு செய்யப்பட்ட பொருட்களின் ஒவ்வொரு முன்பதிவுக்கும் ரூபாய் 3 கமிஷன் கிடைக்கும். ஸ்பீட் போஸ்ட் பொருட்களின் ஒவ்வொரு முன்பதிவுக்கும் ரூபாய் 5 கமிஷன். ரூபாய் 100 முதல் 200 வரையிலான பண ஆர்டர்களை முன்பதிவு செய்தால் ரூபாய் 3.50 காசு கமிஷன் கிடைக்கும். 200 ரூபாய்க்கு மேல் உள்ள மணி ஆர்டர்களுக்கு 5 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். பதிவு செய்யப்பட்ட மற்றும் விரைவு அஞ்சல் சேவைகளுக்கு மாதத்திற்கு 1000 ரூபாய் கமிஷனாக கிடைக்கும். அதிகரித்த முன்பதிவுகளுக்கு கூடுதலாக 20% கமிஷன் வழங்கப்படும். தபால் அலுவலக உரிமைக்கு விண்ணப்பிக்க தபால் அலுவலகம் வழங்கிய https://www.indiapost.gov.in என்ற அதிகாரப்பூர்வ வலைதளம் மூலம் உங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம். அதற்கு முன் விதிமுறைகளை ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து சந்தேகம் இருந்தால் அருகில் உள்ள தபால் நிலையத்திற்கு சென்று விளக்கம் பெறலாம்.